நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே கடந்த வாரம் ஒரு சிறுத்தை கூண்டில் பிடிபட்ட நிலையில் தற்போது மேலும் 2 சிறுத்தைகள் சிக்கியுள்ளன. கூடுதல் விவரங்களுடன் எமது நெல்லை செய்தியாளர் தளவாய் இணைப்பில் இருக்கிறார். தளவாய், வணக்கம். மேலும் 2 சிறுத்தைகள் சிக்கியுள்ளன, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் விகேபுரம் அடுத்த அணவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதிகளை மக்கள் வசிச்சுட்டு வராங்க. இந்த பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்க வனப்பகுதியிலிருந்து வந்த சிறுத்தை வீடுகளை கட்டி போட்டிருந்த 2 ஆடுகளை கடித்து வனப்பகுதிக்கு தூக்கி சென்றது. இதனால் பொதுமக்கள் கடுமையா பீதி அடைஞ்சாங்க. தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி வனத்துறை சார்பில் வேம்பையாபுரம் பகுதியில ஒரு கூண்டு ஒன்று வைக்கப்பட்டது. அந்த கூண்டுல ஒரு சிறுத்தை சிக்கியது. மேலும் வனத்துறையினர் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்ட போது நேற்று இரவு அணவன் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் ஒரு சிறுத்தை சிக்கியது. தொடர்ந்து வனத்துறையினர் இன்று காலை வேம்பையாபுரம் பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டை ஆராய்ந்த போது அதில் மற்றொரு சிறுத்தை சிக்கியது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த 2 சிறுத்தைகளையும் வனப்பகுதியில் விடுவதற்கு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா தலைமையிலான வனத்துறையினர் அதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர்.